நியூஸ் ஹவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பதவிக்காலம் 2027 ஆண்டு வரை இருந்தும் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்க இன்னும் சில தினங்களே இருந்தும் திடீர் ராஜினாமாவிற்கான காரணம் என்ன? ராஜினாமா கடிதத்தை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்காமல் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கான காரணம் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இருப்பதால் தேர்தலுக்கு பிறகு இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பிருந்தும் உடனடியாக அவசரகதியில் 1 மணி நேரத்தில் இவரின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன? ஒற்றை தலைமையில் தேர்தலை சந்திக்க திட்டமா அல்லது நாடாளுமன்ற தேர்தலை தள்ளி போட திட்டமா? விரிவாக பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவருடைய ராஜினாமா தான் இப்ப அரசியல் கட்சியினரிடையே மிக பெரும் சலனத்தையும் அதிர்ச்சியும் உண்டாக்கி இருக்கு. நம்பகத்தன்மை இல்லாம போயிடுச்சு தேர்தல் ஆணையத்தின் மீதுன்னு பல்வேறு கடுமையான விமர்சனங்களை எழச் செய்திருக்கு. 2027 ஆண்டு வரை அவருடைய பதவி காலம் இருந்தும் ஏன் இந்த திடீர் ராஜினாமா? அரசியல் அழுத்தமா அல்லது ஒற்றை தலைமையில் தேர்தலை சந்திக்க திட்டமா அப்படின்னு ஒரு மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கு. சரி, யார் இந்த அருண் கோயல்? 1985 ஆண்டு பேட்ச் IAS அதிகாரியான இவர் மத்திய கனரக தொழிற்சாலை அமைச்சகத்தின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். அங்குமே அவரின் பதவிக்காலம் முடியும் முன்பே விருப்ப ஓய்வை அறிவித்தார். விருப்ப ஓய்வை அறிவித்த 3 தினங்களில் இந்திய தேர்தல் ஆணையராக அவர் பதவி அமர்த்தப்பட்டார். அன்றுமே மிக பெரும் சர்ச்சை எதிர்க்கட்சியினரிடம் சரி அரசினரிடமும் எழுந்ததுதான். அதே சர்ச்சையும் விமர்சனங்களும் தான் இன்றும், அதாவது அவருடைய ராஜினாமா அன்றும் எழுந்திருக்கு. சரி, இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துல மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 2 தேர்தல் ஆணையர்கள் பிளஸ் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை கொண்டதுதான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். கடந்த பிப்ரவரி மாதமே 3வது தேர்தல் ஆணையரான அனுப் சந்திர பாண்டே பதவி ஓய்வு பெற்றார். அந்த பதவி ஓய்வு பெற்று 23 நாட்களுக்கு மேலாகியும் ஏன் இன்னும் புதிய தேர்தல் ஆணையரை நியமிக்கலன்னு ஏற்கனவே எதிர்க்கட்சியினரும் அரசியல் விமர்சனங்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வந்த இந்த நேரத்துல தான் இவரின் திடீர் ராஜினாமா இன்னும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஏன்னா 2 தேர்தல் ஆணையர்கள் தான் தற்போது இருக்காங்க. இரட்டை தலைமை தான் நேற்று வரை இருந்தது. இந்த நேரத்துல அருண் கோயலின் ராஜினாமாவும் இப்ப மிக பெரும் சர்ச்சையை எழுப்பியிருக்கு. ஏன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இப்ப ஒற்றை தலைமையோடு தான் இருக்கு. இதுதான் மிக பெரும் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. ஏன் அரசியல் அழுத்தமா அல்லது தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இவருக்கும் ஏற்கனவே நிறைய கருத்து முரண்கள் இருந்தது, அதுவும் ஒரு காரணமா அப்படின்னு மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கு. சரி, இவர் ஏன் தலைமை தேர்தல் ஆணையருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பல, ஏன் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாரு அப்படின்னு அங்க மிக பெரும் கேள்வியும் சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு. தேர்தலோடு சேர்ந்து 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலும் இருக்கு. இவ்வளவு பெரும் வேலை இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் வேளையில் ஏன் அவசர கதியில 1 மணி நேரத்திலேயே அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே மிக பெரும் கேள்விகளையும் அச்சத்தையும் எழுப்பியிருக்கார். அதாவது தேர்தல் ஆணையர் அருண் கோயலின் ராஜினாமா எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இது தேர்தல் புறக்கணிப்பா அல்லது தேர்தல் ஆணையமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சுதந்திரமாக செயல்படும் அமைப்புகளின் அழிவை நிறுத்தாவிட்டால் சர்வாதிகாரத்தால் ஜனநாயகம் பறிக்கப்படும் அப்படிங்கிற அச்சத்தையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சரி, முன்பாகவே 3வது தேர்தல் ஆணையர் அனுப் பாண்டே பதவி ஓய்வு பெற்றார் இல்லையா, 23 நாட்களை கடந்தும் ஏன் இன்னும் அவருடைய பதவி பூர்த்தி செய்யப்படவில்லை, வேறு ஒரு நபரை ஏன் இன்னும் அங்க அமர்த்தாம இருக்கீங்கன்னு மிக பெரும் கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவருடைய ராஜினாமாவும் சேர்ந்திருக்கு. தற்போது ஒற்றை தலைமை தான் இருக்கு. ஏன் இந்த ஒற்றை தலைமை? தேர்தல் தேதியை தள்ளி போட திட்டமா அல்லது ஒற்றை தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்க திட்டமா அப்படின்னு மிக பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து 4 மாநில தேர்தலையும் சந்திக்க இருக்கும். இந்த வேளையில இப்படி ஒரு நபர் பதவி ஓய்வு பெற்றிருக்கிறார், இன்னொரு தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும். இல்ல ஒற்றை தலைமையில தேர்தலை சந்திக்க போறாங்களா, இல்ல தேர்தல் தேதியை தள்ளி வைக்க போறாங்களா அப்படின்னு ஒரு
அச்சமும் கேள்வியும் எழுந்திருக்கு அரசியல் பார்வையாளர்களிடத்திலும் எதிர்க்கட்சியினரிடத்திலும். இதற்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னா முன்னாள் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் வெளியில வந்து செய்தியாளர்களை சந்திச்சு அவர் பேசினாதான் வெளியில தெரிய வரும். மீண்டும் இன்னொரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி.